Welcome to Bank, PO, and Clerk coaching class conducted by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இட்ஸ் கால் க்ளோஸ் பேசேஜ். ஸோ க்ளோஸ் பேசேஜ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், கரெக்டா? ஸோ க்ளோஸ் பேசேஜ்னா ஒன்றுமே இல்லை, இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, நடுவில் உங்களுக்கு பிளாங்க்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, நடுவில் வந்து உங்களுக்கு பிளாங்க்ஸ் இருக்கும். அந்த பிளாங்க்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு வேர்டை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும், ரைட்? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், அதில் வந்து தகுந்த வேர்டை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். that is basically close passage. So as I told you, close passage-னா ஒரு சிம்பிளா சொல்லணும்னா க்ளோஸ் பேசேஜ்னா ஒரு பெரிய பேசேஜ் ஒன்று கொடுப்பாங்க, ரைட்? ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல படிச்சிருப்பீங்க பேசேஜ்னா என்னன்னு, கரெக்டா? ஸோ ஒரு பெரிய பேசேஜ் ஒன்று கொடுத்துருவாங்க, அதுல இருந்து உங்களுக்கு நிறைய பிளாங்க்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ நடுவில் டேஷ் போடுவாங்க, ரைட்? ஸோ அந்த டேஷ்ல வந்து நீங்க ஒரு வேர்டு வந்து நீங்க போடணும். அந்த வேர்டு வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருவாங்க, ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும், அதுல ஏதாச்சும் ஒன்று தான் கரெக்டா இருக்கும், alright? So that is basically your close passage. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப் ஆகும் சார்? இது எங்களோட எக்ஸாம்க்கு வந்து எப்படி ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வந்து உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து தெரியாம இருக்கலாம், ரைட்? ஸோ அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும்னா, அந்த கான்டெக்ட் வச்சு நீங்க வந்து you have to understand the context, and then basically you have to find out what the passage is saying, right? ஸோ அந்த பேசேஜ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், கரெக்டா? அதுவும் இல்லாம ஒரு பேசேஜ்க்கும் லைக் ஒரு கான்செப்டுக்கும் வேற வேற மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் நீங்க வந்து அது கொஞ்சம் க்ளோஸ் பேசேஜ் இஸ் அ பிட் ஆஃப் அ டஃப் கான்செப்ட். ஆனா நீங்க வந்து வித் இனஃப் ப்ராக்டிஸ் ஐ திங்க் யூ கேன் ஏஸ் இட் வெரி வெல். ஸோ அதான் உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா சில நேரத்தில் உங்களுக்கு வந்து ஸோ ஒரு லைன் இருக்கும், ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அந்த சென்டென்ஸ்ல வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டு மட்டும் உங்களுக்கு தெரியாம இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல அந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருதுன்னே உங்களுக்கு தெரியாது, ரைட்? அந்த வேர்ட் that word will be the most important word in that particular sentence. அண்ட் அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்ல வந்து அந்த வேர்டு தெரியாம இருந்தா அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கே உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல this close passage will help you because அந்த அந்த இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ்ன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு fill in the blanks மாதிரி கொடுப்பாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நீங்க கத்துக்கிட்டா உங்களுக்கு வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஈஸியா இருக்கும், எரர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஈஸியா இருக்கும், fill in the blanksக்கு ஈஸியா இருக்கும், synonyms and antonyms அதுக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், alright? So let's look into the first passage. First வந்து நம்ம directions படிச்சிடலாம். First 10 questions. In the following passages there are blanks, each of which has been numbered and one word has been suggested alongside the blank. So ஒரு passage கொடுக்குறாங்க, right? So இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, each of which has been numbered and one word has been suggested alongside the blank, right? So அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு blank இருக்கும், blankக்கு பக்கத்துல உங்களுக்கு ஒரு வேர்ட் இருக்கும், ரைட்? அந்த வேர்ட் அந்த blankக்கு பக்கத்துல உங்களுக்கு வந்து ஒரு வேர்ட் இருக்கும், ரைட்? So these numbers are printed below the passage and against each. 5 options are given. In 4 options, one word is suggested in each option. Find out the appropriate word which fits the blank appropriately. If the word written alongside the blank fits the passage, select option number. If no word is written, if no word is written alongside the blank fits the passage, select option.
5 no correction required as a correct choice. ஸோ உங்களுக்கு பேசேஜ்ல ஒரு ஒரு பிளாங்க்குக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு வேர்ட் இருக்கும். அந்த வேர்ட் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து எது மேட்ச் ஆகுதோ, லைக் ஒரு சினோனிமா இருக்கலாம். ஒரு சினோனிமா எது மேட்ச் ஆகுதோ, அந்த ஆப்ஷன தான் நீங்க வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரைட். எ இது வந்து கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல வந்து கொஞ்சம் எந்த டாபிக் எடுத்தாலுமே ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஆனா இஃப் யூ கேன் ஏஸ் இட் வித் பிராக்டிஸ், தென் you can actually clear the exam easily. Okay. Let's look at the first passage. First passage வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த பேசேஜ் அப்படியே படிச்சுட்டு, இந்த பேசேஜோட கான்டெக்ஸ்ட்ட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஆல்ரைட். இந்த பேசேஜோட கான்டெக்ஸ்ட், அதாவது இந்த பேசேஜ் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு ஆ ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். தட் யூ கேன் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைச்சாலே உங்களுக்கு வந்து பாதி கொஸ்டின்ஸ் ஆன்சர் மாரி. Okay. So let's look at the passage. The public image of farming being a poor man's assertion. Assertion அப்படின்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். அவங்க வந்து இது வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்றாங்க. அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பீயிங் அ புவர் மேன்ஸ் அசர்ஷன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஜாப் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரைட். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேசேஜ் மொத்தமே படிச்சிருவோம். And then we'll go for the options. Alright. So assertion and the sizable word share that farmers enjoy have made the idea of farm taxes a political dash taboo. இங்க டிஸ்கவரி சேனல் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டாபூன்னா என்னன்னு தெரியும். டாபூன்னு சொல்லிட்டு டிஸ்கவரி சேனல்ல ஒரு ஷோவே இருக்கு. ஸோ இட் இஸ் பேசிக்லி நத்திங் பட் ஸ்ட்ரேஞ்ச் ஆர் வியர்ட். ஆல்ரைட். டாபூன்னா ஸ்ட்ரேஞ்ச் இல்லைன்னா வியர்ட். அதாச்சு ஆ என்ன சொல்றது? அது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அது வந்து அ பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா, அது வந்து கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ வழக்கமா ஏதாச்சும் இருக்கும். ஆனா வழக்கத்துக்கு மாறா இருந்தா தட்ஸ் கால்ட் டாபூ. ஓகே. ஸோ அதான் டாபூவோட மீனிங். தி ஃப்ரீக்வென்ட் டிஸ்ட்ரெஸ் ஃபேஸ்ட் பை புவர் ஆர் டேஷ் மொமெண்டஸ். மொமெண்டஸ் அப்படின்னா என்னன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? மொமெண்டஸ்னா ஒரு வாட் டு யூ சே? அது ஸ்பர் ஆஃப் தி மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பான்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். I'll write that word down. ஸ்பான்டேனியஸ்லி அப்படின்னா அட் த ஸ்பாட், அந்த ஸ்பாட்லயே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மொமெண்டஸ்னா அந்த நேரத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரைட். ஸோ farmers which could be attributed to structural issues other than taxation hasn't helped matters either. But India has a presence of rich farmers as well, and as a, their exists as a strong dash charge. ஸோ சார்ஜ் வந்து இந்த இந்த கான்டெக்ட்ல என்ன வருது? அதுக்கு அடுத்து பாருங்க உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ டாக்ஸிங் தெம்னு இருக்கு. ஸோ சார்ஜுக்கும் டாக்ஸிங்க்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்கு? மணி. கரெக்டா? மணி, காசு. தட் இஸ் தி ஒன்லி வாட் டு யூ சே? ஒன்லி ரிலேஷன் பிட்வீன் சார்ஜஸ் அண்ட் டாக்ஸிங். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நேரத்துல மணி சம்பந்தப்பட்டமான ஒரு ஆன்சரா தான் உங்களுக்கு இருக்கும். Okay. For taxing them in order to widen the country's embarrassingly narrow tax base, it was suggested that an appropriate tax policy should draw a dash concurrence between rich and poor farmers. So, concurrence அப்படின்னா ஒரு லைன் அர்த்தம். So, should draw a line அப்படின்னு வரணும். So, basically, what do you say? ரிச் ஃபார்மர்ஸ்க்கும் புவர் ஃபார்மர்ஸ்க்கும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாக்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். அந்த டாக்ஸ் வந்து மாறக்கூடாது. ஸோ ரிச்சுக்கு வந்து கம்மியான டாக்ஸோ, புவருக்கு வந்து அதிகமான டாக்ஸோ அப்படி இருக்கக்கூடாது. இன்ஸ்டெட் இட் வில் பி இட் ஷுட் பி
an equal tax for both the farmers. It is no secret that India's tax base is already amongst the lowest in the world. This unnecessarily burdens the more formal sectors of the economy that are already overtaxed. So, tax base of India, அதாச்சு இந்தியால குடுக்குற டாக்ஸஸ் வந்து இந்தியால வாங்குற டாக்ஸஸ் வந்து மத்த மத்த நாட்டை விட கம்மி. ரைட்? மத்த நாட்டை விட ரொம்பவே கம்மி. அண்ட் இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, this unnecessarily burdens the more formal sectors of the economy. So, for example, in the transport sectors, in the marine sectors, in the aviation sector, அதுக்கு எல்லாமே உங்களுக்கு டாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா, ஃபார்மர்ஸ்க்கு டாக்ஸ் வந்து கம்மி பண்ணதுனால, ஆ உங்களுக்கு ஆ in the aviation sector, இல்லைன்னா the marine sector or the finance sector, அந்த அந்த செக்டர்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு, இந்த இன்கம் டாக்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஆல்ரைட்? லெட்ஸ் கோ ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல தான் ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ இங்க பாருங்க. ஸோ இதுதான் நம்பர் 1. ஆல்ரைட்? 1, 2, 3, 4, 5. ஓகே. ஸோ இங்க நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன் பாருங்க. 1. இந்த இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் அந்த சாய்ஸஸ் தான் நம்ம வந்து எடுக்கணும். ஓகே. ஸோ லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கான சாய்ஸஸ் என்னன்னு பார்ப்போம். சர்டனிட்டி, அஷ்யூரன்ஸ், அஃபர்மேஷன், வென்ச்சர் அண்ட் நோ கரெக்ஷன் ரிக்வயர்டு. Okay. So, public image of a farmer being a poor man's what? And the sizable. Okay. So, farming. Farming அப்படின்றது ஒரு ஏழைக்கான வேலையா அப்படின்னு அப்படின்னு நம்ம பப்ளிக் சொல்றாங்க. ரைட்? ஸோ த பப்ளிக் இமேஜ் ஆஃப் ஃபார்மிங். ஸோ பப்ளிக்கோட இமேஜ் எப்படி இருக்கு? பப்ளிக்கோட பெர்செப்ஷன், அதாவது பப்ளிக் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஃபார்மிங் வந்து ஒரு ஏழை ஏழை ஏழையோட ஜாப், ஏழையோட வேலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஜாப், வேலை, அதுக்கு சம்பந்தமான ஒரு வேர்டை நம்ம பார்ப்போம். சர்டன்டியா? சர்டன்டினா அது வந்து ஷியோரிட்டின்னு அர்த்தம். ரைட்? கண்டிப்பா இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜாபுக்கும் கண்டிப்பா இதுதான் நடக்கிறதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ரைட்? ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். அஷூரன்ஸ். ஸோ அஷூரன்ஸ் அப்படின்னா ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது, ட்ரஸ்டபிள் திங். ஸோ நீங்க வந்து ஒரு பாலிசி எடுத்தாலோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ரைட்? ஸோ எல்ஐசி பாலிசி அப்படி ஏதாச்சும் எடுத்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் அப்படின்னு ஏதாச்சும் கொடுப்பாங்க. ஸோ அஷூரன்ஸ்னா நீங்க வந்து நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கும் ஒரு வேலைக்கும் ஏதாச்சும் ஒரு சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். அஃபர்மேஷன். அஃபர்மேஷன்னா இப்போ நான் ஏதாச்சும் ஒரு what do you say? நான் ஏதாச்சும் உங்ககிட்ட கேட்கிறேன். எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்கிறேன். எஸ்ன்னு சொன்னா தட் இஸ் பேசிக்லி அஃபர்மேஷன். ஆல்ரைட்? ஸோ நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்தியாவில் வந்து 1.2 பில்லியன் பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னு கேட்குறேன். நீங்க சொல்லணும் எஸ் சார்னு சொன்னா தட் இஸ் கால்ட் அஃபர்மேஷன். ஆல்ரைட்? நீங்க வந்து அக்செப்ட் பண்றீங்க, நீங்க வந்து அதை வந்து ஒத்துக்கிறீங்க. ரைட்? ஸோ தட் இஸ் கால்ட் அஃபர்மேஷன். அஃபர்மேஷனுக்கும் வேலைக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து வென்ச்சர். வென்ச்சர்னா ஒரு வேலை, ஒரு ஜாப், ஆர் ஒரு இப்போ ஏதாச்சும் ஒரு என்ன சொல்றது, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் என்டெவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வென்ச்சருக்கும் வேலைக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்கு. பேசிக்லி வென்ச்சர் இஸ் ஜாப். ரைட்? ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஆல்ரைட்? ஸோ இங்க என்ன டைப் பண்ணலாம்? poor man's venture.
Alright, that is the answer. Next, and the sizable vote share that farmers enjoy have made the idea of farm taxes a political taboo. Taboo na சொன்ன strange அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ என்ன மீனிங் வரும்? நீங்களே சொல்லுங்க. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. And the sizable vote share that farmers enjoy, ஒரு vote share வந்து farmers enjoy பண்றாங்க, have made the idea of farm taxes a political taboo. ஸோ tabooனா நான் அப்பவே சொன்னேன் strange அப்படின்னு சொன்னேன். ரைட்? ஸோ ஃபார்மர்ஸ் வந்து அந்த ஓட் ஷேர் வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணும்போது ஃபார்ம் டாக்ஸஸ் கொண்டு வந்தா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்? அவங்க வந்து கொஞ்சம் வியர்டா பார்ப்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா பார்ப்பாங்க. கரெக்டா? அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ரைட்டான விஷயமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ரைட்? ஸோ ஒரு பொலிட்டிக்கல் டாபு தான் அது. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ரைட்? ஸோ நம்மளுக்கு செகண்டுக்கு ஆன்சர் என்னது? No correction required. Alright? So sanctioned அப்படின்னா இப்போ இப்போ வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்றேன். இது வந்து நீங்க நோட் டவுனும் பண்ணிக்கலாம் பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிப்ஸ் ஆர் ட்ரிக் இது சால்வ் பண்றதுக்கு. ரைட்? ஸோ இங்க பாருங்க. ஓகே. Sizable vote share that farmers enjoy have made the idea of farm taxes a political டாபு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ இங்க வந்து நம்மளுக்கு வந்து இந்த இது பாருங்க. இடி, இடி, ஏபிஎல்இ, ஏபிஎல்இ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வருது. கரெக்டா? ஆனா இந்த இது வந்து farm taxes a political taboo அப்படின்னு சொல்றது வந்து ஒரு present tenseல இருக்கிற சென்டென்ஸ். ஆல்ரைட்? இந்த சென்டென்ஸ் வந்து present tenseல இருக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து past tenseல வருமா? வராது. ரைட்? So this is one of the ways that you can solve the question. So இந்த சென்டென்ஸோட டென்ஸ் பாருங்க. இது வந்து present tenseல இருக்கு. அதுவே உங்களுக்கு ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே past tenseல இருக்கு. ரைட்? ஸோ அந்த மாதிரி நேரத்துல you can be sure that இந்த ஆன்சர்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகாது. ஸோ நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் என்னது? taboo. Alright, this is the answer. Okay, going on to the next one. The frequent distress faced by poor or dash farmers, which could be attributed to structural issues other than taxation, hasn't helped matters either. Okay, so the frequent distress faced by poor or dash farmers. என்ன பண்ணலாம்? Poor or marginal. Okay, so marginal அப்படின்னா என்ன சொல்றது? அவங்க வந்து புவர்க்கு எட்ஜ். ஸோ பேசிக்லி தெர் இஸ் அ லைன். ரைட்? ஸோ இந்த லைன் எடுத்துக்கோங்க. இங்க வந்து ரிச் ஃபார்மர்ஸ், இங்க வந்து புவர் ஃபார்மர்ஸ். அண்ட் இந்த லைன்ல இருக்காங்க இல்லையா, இந்த லைன்ல தான் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். ஓகே? ஸோ இந்த லைன்ல இருக்கிறவங்க தான். ஸோ அவங்க வந்து ரிச்சும் கிடையாது, புவரும் கிடையாது. அவங்க லைஃப் கொஞ்சம் அப்படியே நார்மலா போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ரைட்? ஸோ அவங்க தான் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ த ஃப்ரீக்வெண்ட் டிஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பை புவர் ஆர் மார்ஜினல். ஸோ ரிச் ஃபார்மர்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க வந்து ரிச்சா நல்லா ஹாப்பியா இருக்காங்க. ஆனா அந்த டாக்ஸஸ்னால யாருக்கு பிரச்சனை? புவர் ஆர் மார்ஜினல். ஆனா நம்மளுக்கு இன்னும் ஆன்சர் தெரியாது. நம்ம இன்னும் மீதி எந்த ஒரு ஆப்ஷனும் பார்க்கல. ரைட்? ஸோ வி லுக் அட் தட் அண்ட் தென் வில் கம் டு த கன்க்ளூஷன் ஃபார் அன் ஆன்சர். சிக்னிஃபிகண்ட். சிக்னிஃபிகண்ட்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ சிக்னிஃபிகண்ட்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. இம்பார்ட்டன்ட்டுக்கும் என்ன சொல்றது, புவர் ரிச்க்கும் ஏதாச்சும் ஒரு சம்பந்தம் இருக்கா? நோ. ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். மேஜர். இங்க வந்து இப்ப பாருங்க,
இங்க வந்து உங்களுக்கு என்ன குடுத்திருக்காங்க? புவர்ன்னு குடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? சோ, அப்போ வந்து ஒண்ணு மார்ஜினலா இருக்கணும், இல்ல ரிச்சா இருக்கணும். சோ, ஆ மேஜர்ன்னு குடுத்தா, அப்ப நம்மளுக்கு மைனர் இல்லையே! மெஜாரிட்டி இல்லன்னா மைனாரிட்டி அப்படி எதுவுமே இல்ல. கரெக்ட்டா? சோ, மேஜர் இஸ் நாட் தி ஆன்சர். கம்பெல்லிங் அப்டின்னா, அவங்க வந்து கம்பல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நச்சு நச்சுன்னு ஏதாச்சும் இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ரைட்? ஸோ அதுக்கும் அ ரிச் ஆர் புவர்க்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ரைட்? ஸோ மார்ஜினல் இஸ் த ஆன்சர். ஆல்ரைட்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே. கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். பட் இந்தியா இங்க பாருங்க. இந்த சென்டென்ஸ்ல இருந்து படிக்கிறேன். But India has a presence of rich farmers as well, and there exists a strong dash for taxing them in order to widen the country's embarrassingly narrow tax base. Okay, there exists as a strong dash in Anpa. Okay, let's see. Indictment. Indictmentனா accusation. Right? ஒருத்தரை வந்து நீங்க வந்து அக்யூஸ் பண்றீங்க ஃபார் சம்திங் வாட் எவர் தட் திங் இஸ். ரைட்? ஸோ ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க வந்து யாராச்சும் அக்யூஸ் பண்ணும்போது தட்ஸ் கால்ட் இன்டைட்மெண்ட். ரைட்? ஸோ இங்க பாருங்க, சார்ஜ்ன்னு இருக்கு. கரெக்ட்டா? நம்மளுக்கு வந்து சார்ஜ்ன்னு இருக்கு. ஸோ சார்ஜ் ஒருவேளை கரெக்ட்டா இருக்கலாம். ஸோ சார்ஜ்க்கு ஒரு சினோனிம் என்னது? இன்டைட்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். அக்யூஸ் பண்றது. அவங்கள வந்து ஒரு கேஸ்ல வந்து சார்ஜ் பண்றது. ரைட்? ஸோ இன்டைட்மெண்ட் மைட் பி ஆன்சர். நம்மளுக்கு ஆனா இன்னும் கரெக்ட்டா தெரியாது. ஸோ நம்ம அத அப்படியே வச்சுப்போம். சும்மா ஒரு டாட் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்போசிஷன். ஆப்போசிஷனுக்கும் அக்யூசிங்க்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? சின்ன சம்மந்தம் தான் இருக்கு. மேஜரா எதுவுமே இல்ல. ஆனா ஆனா அப்போ லைக் இப்ப நான் ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து ஃபாரா இருக்கேன்னா, இன்னொருத்தர் அகைன்ஸ்டா இருக்காங்கன்னா, அவங்க வந்து நம்மளுக்கு நம்மள வந்து அக்யூஸ் பண்ணணும்னு நான் அவசியம் இல்ல. கரெக்ட்டா? சோ இதுக்கும் சார்ஜ்க்கும் சம்மந்தம் இல்ல. ஜஸ்டிஃபிகேஷன். ஜஸ்டிஃபிகேஷன் அப்டின்னா, காரணம் சொல்றது. எக்ஸ்கியூஸ் சொல்றது. ஆல்ரைட்? அவங்க வந்து இதுதான் ரைட்டு. அவங்க ஏன் இப்போ ஒரு கான்செப்ட் இருக்கு. அவங்க வந்து இதுதான் ரைட்டு அப்டின்னு சொல்றாங்க. அது வந்து ஏன் ரைட்டுன்னு சொல்றது தான் ஜஸ்டிஃபிகேஷன். ஆல்ரைட்? அவங்க வியூ பாயிண்ட்ல இருந்து அது வந்து ஏன் ரைட்டு அப்டின்னு சொல்றது தான் ஜஸ்டிஃபிகேஷன். ஆல்ரைட்? ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். ஜஸ்டிஃபிகேஷனுக்கும் சார்ஜுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்ல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அலிகேஷன். அலிகேஷனுக்கும் அக்யூசேஷனுக்கும் ஒரு சார்ஜ் இருக்கு. சாரி, ஒரு சம்மந்தம் இருக்கு. ஆல்ரைட்? ஸோ அலிகேஷனுக்கும் இது கூட நம்மளுக்கு ஆன்சரா இருக்கலாம். அலிகேஷன் அப்படின்னா ஒரு அது உண்மையா இருக்கட்டும், பொய்யா இருக்கட்டும். அது வந்து அது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது. ஆல்ரைட்? ஆனா அது வந்து ஒரு அக்யூசேஷன் தான். ஆனா அது வந்து உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். ஆனா ஒரு சார்ஜ் அப்படின்னா அது வந்து ஒரு உண்மையான ஒரு அக்யூசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ that is basically indictment and not allegation. So allegation is also not the answer. Indictment is our answer. All right? It is as simple as that. Going on to the next one. இங்க பாருங்க. இங்க இருந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன். It was suggested. Okay. So it was suggested that an appropriate tax policy should draw a dash between rich and the poor farmers. பார்க்கலாம். Distinction, conformity, accord, acquiescence. So, இங்க பாருங்க. It was suggested that an appropriate tax policy should draw a concurrence between rich and poor farmers. Correct? No. I'll tell you why. So, இங்க பாருங்க. Distinction. Distinction அப்படின்னா டிஃபரன்ஸ்னு அர்த்தம். ஸோ அந்த டாக்ஸ் பாலிசியில அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து டிஸ்டிங்ஷனே தேவையில்ல. ரிச்சுக்கும்
டிஃபரன்ஸே தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாரி நேரத்துல டிஸ்டிங்ஷன் கரெக்ட் ஆன்ஸரா இருக்குமா? நோ. கன்ஃபார்மிட்டினா ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றாங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து அத அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. அக்கார்ட். அக்கார்ட் அப்படின்னா ஒரு என்ன சொல்றது? இந்த வென்ச்சர் இருக்குல்ல. வென்ச்சருக்கும் அக்கார்டுக்கும் வென்ச்சர் அண்ட் அக்கார்ட் ஆர் சினோனிம்ஸ். ரைட்? ஸோ 2மே ஒரே மீனிங் தான். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ தி ஆன்சர் இஸ் acquiescence. Alright? The answer is acquiescence. Okay? ஸோ இந்த மாரி தான் நீங்க வந்து ஒரு ஆ க்ளோஸ் பேசேஜ வந்து சால்வ் பண்ணணும். நான் வந்து இதுக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து இது பண்ணேன். ஆனா யூ ஹேவ் டு சால்வ் இட் இன் அபவுட் 5 to 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ் கூட இல்ல. 5 to 6 மினிட்ஸ் அவ்வளவுதான் ஆக்சுவலி. ரைட்? ஸோ 5 to 6 மினிட்ஸ்ல நீங்க வந்து இந்த க்ளோஸ் பேசேஜ் வந்து சால்வ் பண்ணியே ஆகணும். ஸோ that's approximately 1 minute for each question. ரைட்? ஸோ உங்களுக்கு 5 மினிட்ஸ் 5 to 6 மினிட்ஸ்னா உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் இருந்தா 5 to 6 மினிட்ஸ். இல்லனா 10 கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு 10 to 11 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ 1 மினிட் எக்ஸ்ட்ரா. கொஸ்டின் எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கோ அவ்வளவு நம்பர் ஆஃப் மினிட்ஸ் பிளஸ் 1 மினிட் எக்ஸ்ட்ரா நீங்க வந்து எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ that is basically the first question. Let's look at the second question. Passage number 2. Okay. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? நம்ம லாஸ்ட் பேசேஜ்ல பண்ண மாதிரியே தான். நம்ம வந்து ஹோல் பேசேஜை படிச்சுட்டு then we'll move on to the questions. Okay. At the simplest level, the internet expanded our already dash triangulated nervous system to touch the nerves and synapses of a charging and chaotic world. It languished our collective capacity to schematize for the nourishment of our imaginations and our curiosities. The libraries and archives that we had only dreamt of were now literally at our fingertips. The internet brought with it the anhedonia and the abundance of a frontierless commons, along with the fractious and debilitating intensity of depersonalized disputes in electronic discussion lists. It demonstrated the possibilities of extraordinary feats of electronic generosity and altruism when people shared enormous quantities of information on peer-to-peer networks. And at the same time, it provided early exposure to and warnings about the relentless narcissism of vanity blogging. It changed the ways in which the world became present to us and the ways in which we became present to the world forever. Okay. So, இங்க பாருங்க. உங்களுக்கு வந்து questions வந்து எங்க முடியுது? இந்த சென்டென்ஸோட உங்களுக்கு questions முடியுது. கரெக்ட்டா? ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க ஆரம்பிச்சு இந்த ஹோல் சென்டென்சஸ நீங்க வந்து படிக்கவே தேவையில்ல. இது வந்து சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். உங்கள வந்து கன்ஃப்யூஸ் பண்றதுக்கும், டைம வந்து அவங்க வேணுன்ட்டு இன்கிரீஸ் பண்றதுக்கும் தான் இந்த மாரி குடுப்பாங்க. ரைட்? ஸோ நீங்க வந்து கொஸ்டின்ஸ் எங்க இருக்கோ அது அங்க வரைக்கும் நீங்க வந்து படிச்சா போதும். யூ டோன்ட் ஹேவ் டு ரீட் எனிதிங் மோர். Because that will only increase your time and nothing else. So you don't have to read the rest of the passage. Instead, you have to read till where the questions end. All right? It is as simple as that. So now let's look at what the passage says. All right? இப்போ passage என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். At the simplest level, the internet expanded our already diminutive triangulated nervous system to touch the nerves and synapses of a charging and chaotic world. Okay? So, internet வந்து நம்மளுக்கு ஒரு நம்மளோட வேர்ல்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வே வந்து உண்டாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட இப்ப நம்மளுக்கு வேர்ல்ட பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்டர்நெட் மூலியமா நம்ம வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான சான்ஸ் வந்து இன்டர்நெட் உண்டாக்கி இருக்கு அப்படின்னு
சொல்றாங்க. Right? It dash our collective capacity to dash for the nourishment of our imaginations and our curiosities. It uh, it increased அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட இமேஜினேஷனும் நம்மளோட கியூரியாசிட்டிக்கும் அது வந்து ஒரு எண்டு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? நம்ம கிட்ட நிறைய இமேஜினேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா நம்ம வந்து அது நிறைய ரொம்ப கியூரியஸா இருப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பட்ஜெட் வந்து எப்படி இருக்கும்? யாருக்கெல்லாம் ஹெல்ப் ஆகும்? அப்படின்லாம் நம்மளுக்கு நிறைய கியூரியாசிட்டிஸ் இருக்கும். அதே மாரி பட்ஜெட் வந்தா இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய இமேஜினேஷன்ஸ் இருக்கும். ரைட்? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஆ ஆன்சர் குடுக்குறது தான் இன்டர்நெட் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? The libraries and archives that we had only dreamt of were now literally at our fingertips. ஸோ நம்ம நம்ம வந்து ஒரு லைப்ரரிக்கு போறோம். ரைட்? ஸோ இப்போ என்னோட ஃபேவரைட் ஆத்தர் பார்த்தீங்கன்னா, ஹிஸ் நேம் இஸ் டேவிட் பால்டாச்சி. ஹி இஸ் அன் இட்டாலியன் ஆத்தர். ரைட்? ஸோ நான் இங்க இருக்கிற லைப்ரரிஸ்லாம் போய் பார்க்கும்போது, எனக்கு வந்து டேவிட் பால்டாச்சியோட ஒரு புக்கு கூட கிடைக்கல. ஆனா, இன்டர்நெட் வந்ததுலருந்து அது எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ரைட்? பிகாஸ் நான் வந்து இன்டர்நெட்லேருந்தே அந்த புக்க டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். இல்ல இன்டர்நெட்லேருந்து ஆர்டர் பண்ணி அந்த புக்க படிக்கலாம். இந்தியால வந்து எங்க இருந்தாலும் அந்த புக் எனக்கு வந்து சேரும். கரெக்ட்டா? ஸோ libraries and archives that we had only dreamt of were now literally at our fingertips. The internet brought it with the dash and the abundance of a frontierless commons, along with fractious and debilitating intensity of depersonalized disputes in electronic discussion lists. Okay, so நம்மளுக்கு வந்து நிறைய இந்த என்ன சொல்றது? நம்ம வந்து நிறைய புக்ஸ் படிக்கிறோம். அண்ட் அதே மாரி இன்டர்நெட்ல என்னென்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து ரேண்டம் பீப்பிள் கூட சாட் பண்ணலாம். ரேண்டம் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். ரேண்டம் டிபேட்ஸ் நடக்கும். ரைட்? ஸோ அந்த மாரி உங்களுக்கு நிறைய நடக்கும்போது, அதுக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் பேசிக்கலி த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் பேசேஜ். ரைட்? ஸோ இன்டர்நெட் வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கு? இன்டர்நெட் வந்து இனிமே எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணும்? இந்த வேர்ல்டு வந்து இன்டர்நெட் எப்படி மாத்திருக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த ஹோல் பேசேஜோட பாயிண்ட். Alright? It is as simple as that. Now, let's look at the answers. Okay, so இதுதான் நம்மளோட ஆப்ஷன்ஸ். Alright? So, yeah. 6, 7, 8, 9 and 10. ஆனா நான் இங்க வந்து 1, 2, 3ன்னு கொடுத்திருக்கேன். I apologize for that. இங்க வந்து let me just correct it. இங்க வந்து 6 இருக்கணும். இங்க வந்து 7, 8, 9, 10. Okay. So 6, 7, 8, 9 and 10 இதான் நம்மளோட கொஸ்டின்ஸ். நம்ம வந்து ஏன்னா 1, 2, 3, 4, 5 நம்ம வந்து இங்க ஆல்ரெடி பார்த்தோம். ரைட்? ஸோ இங்க வந்து 6, 7, 8, 9, 10. Okay, so let's see. Okay. Infinitesimal, evanescent, capacious, imperceptible. பார்ப்போம். So at the simplest level, the internet already expanded our dash triangulated nervous system to touch the nerves and synapses of a charging and chaotic world. ஸோ நம்மளோட நர்வஸ் சிஸ்டம்ல நம்மளுக்கு எவ்வளோ நர்வ்ஸ் அண்ட் சினாப்சஸ் இருக்கு? எக்கச்சக்கமான thousands, thousandக்கு மேல, like lakhs of nerves, lakhs of synapses, right? So அதுக்கு சம்பந்தப்பட்டமான ஒரு வேர்ட் இது பார்க்கலாமா? ஸோ இன்ஃபினிட்டிஸ்மல் அப்படின்னா நிறைய, இன்ஃபினிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. நான் வந்து இதான் ஆன்சர்னு சொல்ல இப்போதைக்கு. ஆனா இது ஒரு பாசிபிலிட்டி. கரெக்டா? நெக்ஸ்ட் எவனசென்ட். எவனசென்ட்னா ரொம்ப ஆக்டிவ் ஆனது, ரொம்ப பிளசன்ட், அதே மாதிரி ஆக்டிவ் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்டிவ்க்கும் நம்மளுக்கு நம்மளோட நம்பருக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? லைக் எவ்வளோ நர்வ்ஸ் இருக்கு? நோ. ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். கெப்பேஷியஸ். கெப்பேஷியஸ் அப்படின்னா நல்ல கெப்பாசிட்டி உள்ள நர்வ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய நாலேஜ் கெப்பாசிட்டி, அதே மாதிரி நிறைய கெப்பாசிட்டிஸ் இருக்கும். ரைட்? ஸோ அந்த கெப்பாசிட்டிக்கெல்லாம் அந்த
கெப்பாசிட்டி நெறைய இருக்கு அப்படின்னு சொல்றது கெப்பேஷியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ அதுக்கும் அ நம்பருக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். இம்பர்செப்டபிள். இம்பர்செப்டபிள் அப்டின்னா, ஒரு விஷயத்துல நம்மளுக்கு வந்து ஒரு வியூ பாயிண்டே இல்ல. நம்ம வந்து அத வந்து கண்டுக்கவே மாட்டோம் அப்டின்னு சொல்றாங்க. ரைட்? ஆனா இங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு நம்மளுக்கு. ரைட்? ஸோ ஆ ஆர் ஆல்ரெடி டிமினிட்டிவ் அப்டின்னா, ஆ டிமினிட்டிவ்னா கம்மியானது அப்டின்னு அர்த்தம். ஆனா ஆ நம்மளுக்கு வந்து கம்மியானதுன்னு வரவே வராது. ஏன்னா எக்ஸ்பேண்டட் இங்க பாருங்க. எக்ஸ்பேண்டட் ஆர் ஆல்ரெடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெறைய இருக்கு. அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டா? ஸோ இம்பர்செப்டபிளும் இல்ல. தி ஆன்சர் இஸ் இன்ஃபினிட்டெசிமல். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகே. நெக்ஸ்ட். Triangulated nervous system to touch the nerves and synapses of a changing and chaotic world. It dash our collective capacity to dash. பார்க்கலாம். It ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்நெட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிடுச்சுன்னா, அது வந்து ஒரு சேஞ்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஸோ லெட்ஸ் சி. ட்ரான்ஸ்ஃபார்ம்னா சேஞ்சுன்னு அர்த்தம். கரெக்ட்டா? ஸோ திஸ் மைட் பி யர் ஆன்சர். நான் இதான் ஆன்சர்ன்னு சொல்லல. நம்ம மத்த ஆப்ஷன்ஸ பார்த்துட்டு இது பார்க்கலாம். ஸ்டாக்னேட்டட்னா ஒரே இடத்துல அப்படியே இருக்குன்னு அர்த்தம். ஒரே இடத்துல அது வந்து சேஞ்ச் ஆவாம இருக்குன்னு அர்த்தம். ரைட்? ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். பிரிசர்வ்ட். பிரிசர்வ்ட் அப்படின்னா அது வந்து ஆ, பாதுகாத்து வச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஸோ மம்மீஸ் எல்லாம் பிரிசர்வ் பண்ணுவாங்க. ரைட். ஸோ ஏன்ஷியன்ட் எஜிப்ஷியன் மம்மீஸ் எல்லாம் அவங்க வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாரி ஏதாச்சும் நீங்க வீட்ல கூட ஏதாச்சும் ஒரு ஆ ஃபிஷ் இல்லன்னா அப்படி ஏதாச்சும் சாப்பிட வாங்குறீங்கன்னா, நீங்க வந்து என்ன பண்ணி வைப்பீங்க? அது நெறைய நாளுக்கு அப்புறம் யூஸ் பண்ணணும்னு நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வைப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ஃபுட் செஞ்சிருப்பீங்க. அது வந்து ஆ நாளைக்குத்துக்கும் வேணும் அப்டின்னா, அது வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைப்பீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் பிரிசர்வேஷன். அதுக்கும் சேஞ்சுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? சேஞ்ச் ஆவாம இருக்கிறதுக்கு தான் நம்ம பிரிசர்வ் பண்றோம். கரெக்ட்டா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். ட்ராமல் அப்டின்னா, ஆ ஒரு சைக்கிள்ல அது வந்து போது அப்டின்னு அர்த்தம். ரைட்? ஸோ அதுக்கும் சேஞ்சுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ட் இஸ் ஆர் ஆன்சர். ஆல்ரைட்? இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இது வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. ஆ நு உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் தேவ. அத பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்துரும். ஓகே. நெக்ஸ்ட். ஸோ 7 பார்த்தாச்சு. Our collective capacity to dash for the nourishment of our imaginations and our curiosities. பார்க்கலாம். ஆ சிஸ்டமைஸ், forage, organize, contrive. ஸோ இங்க பாருங்க. Our collective capacity to dash for the nourishment of our imaginations and curiosities. ஸோ ஒரு ஆர்டர வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ நம்ம நம்மளோட இமேஜினேஷனும், நம்மளோட கெப்பாசிட்டீஸ்க்கும் ஒரு ஆர்டர கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிஸ்டமடைஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆ என்ன சொல்றது? ஒரு ஃப்ளோ சார்ட்ல வந்து ஒரு ஆர்டர கொண்டு வர்றது தான் சிஸ்டமடைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? இது வந்து கரெக்ட் வேர்டா? இல்ல. ஏன்னா, சிஸ்டமடைஸ் அப்டின்னா, அதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு பக்கா ஒரு கமாண்ட் மாரி அது. ரைட்? இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி அன் ஆர்டர், பட் அ கமாண்ட். ரைட்? ஸோ ஒரு கமாண்டுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஃபாரேஜ். ஃபாரேஜ் அப்டின்னா, சர்ச் பண்றோம் அப்டின்னு அர்த்தம். ஃபாரேஜ் அப்டின்னா, ஒரு ஃபுட்டு இல்லன்னா வேற ஏதாச்சும் தேவைப்பட்ட ஐட்டம்ஸ்க்கு சர்ச் பண்றாங்க அப்டின்னு அர்த்தம். ஆனா நம்ப வந்து இன்டர்நெட் வச்சு சர்ச் பண்றோமா? இல்ல. நம்ம வந்து எல்லாமே நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம எதுக்குமே போய் தேடி அலைய தேவையில்ல. கரெக்ட்டா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். ஆர்கனைஸ். ஆர்கனைஸ்னா ஒரு ஆர்டர கொண்டு வர்றது. ரைட்? ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். அவ்வளோதான். ஆல்ரைட்? It is as simple as that. Going on to the next one. And the
wait. Imaginations are our curiosities. The libraries and archives that we had only dreamt of were now literally at our fingertips. The internet brought it with the dash and the abundance of a frontierless commons. பார்க்கலாம். So, depression. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, இந்த இன்டர்நெட் அந்த லைப்ரரி அண்ட் ஆர்கைவ் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரீமா மட்டும் தான் இருந்துச்சு இன்டர்நெட்டுக்கு முன்னாடி. ஆனா இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. அது வந்து யார் கொண்டு வந்தா? இன்டர்நெட் கொண்டு வந்துச்சு. தி இன்டர்நெட் brought it with the dash. இன்டர்நெட் வந்து எது எதுனால அது வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிப்ரெஷனா? டிப்ரெஷன்னால அது கொண்டு வந்துச்சா? நோ. டிப்ரெஷன் வச்சு டிப்ரெஷன் கூட அது வந்து கொண்டு வந்துச்சா? நோ. ரைட்? அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ சம்திங் பாசிட்டிவா தான் இருக்கணும். ரைட்? ஸோ டிப்ரெஷன் இஸ் அ நெகட்டிவ் திங். அப்ஜெக்ஷன். அப்ஜெக்ஷன்னா ரிஜெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரைட்? ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். அபேஸ்மெண்ட். அபேஸ்மெண்ட்னா அந்த ஐடியாவே நம்ம வந்து என்ன சொல்றது? எக்ஸ்டெண்ட் பண்றோம் ஆர் அந்த ஐடியாவே வந்து நம்ம ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ரைட்? அது வந்து இல்லாம ஆக்குறோம்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். எக்ஸிலரேஷன். எக்ஸிலரேஷன்னா எக்ஸைட்மெண்ட். அதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவான விஷயமா இந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ஸ்ல அது மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. கரெக்ட்டா? ஸோ திஸ் இஸ் ஆர் ஆன்சர். Okay? All right. Going on to the next one. And the abundance of a frontierless comments, along with the fractious and dash intensity of depersonalized disputes in electronic discussion lists. So, என்ன சொல்றது? டிஸ்கஷன் லிஸ்ட்னா அதான். ஸோ ஒரு சாட் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ அந்த ரூம்ஸ்ல நீங்க நிறைய பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் அப்படியெல்லாம் இது பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் that is basically this. Okay? So, fractious and dash intensity. ஸோ இன்டென்சிட்டி வந்து இன்டென்சிட்டி பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ அந்த இன்டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரைட்? ஸோ லெட்ஸ் சி. இங்கே வந்து இன்டர்நெட் பற்றி எல்லாமே பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்க. கரெக்டாக? இங்கே பாருங்க. இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருந்துச்சு? எக்ஸிலரேட்டிங் இருந்துச்சு. சாரி, இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸிலரேட்டிங் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து ஆர்கனைஸ். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஆன்சர் தான் நம்மளுக்கும் தேவை. கரெக்டா? ஸோ என்னன்னு பார்ப்போம். ரீஜுவனேட்டிங். ரீஜுவனேட்டிங்னா ஒரு சேடான பர்சன் வந்து ஹாப்பி ஆக்குறது. ஸோ திஸ் இஸ் அ பாசிட்டிவ் திங். நான் வந்து இது சும்மா மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். மிட்டிகேட்டிங். மிட்டிகேட்டிங்னா ஒரு விஷயத்தை வந்து இல்லாமல் ஆக்குறது. ரைட்? ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. அசுவாஜிங். அசுவாஜிங்னா அதே தான். ஒரு நெகட்டிவான ஒரு மீனிங் தான் அஸ்வாஜிங். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். பால்ஸ்டரிங். பால்ஸ்டரிங்னா ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் வந்து சாரி நம்மளுக்கு வந்து நாலேஜ் இருக்கு. ஆனால் இன்டர்நெட் வந்து அது பால்ஸ்டர் பண்ணியிருக்கு. ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆர் ஆன்சர், நாட் ரீஜுவனேட்டிங். ஆல்ரைட்? ஸோ நம்ம பேசேஜ் நம்பர் 2 ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம திருப்பி பார்ப்போமா? ஸோ infinitesimal. Alright? So the first answer is infinitesimal. The second answer is transformed. The third answer is organized. The fourth answer is acceleration. And the fifth answer is bolstering. Alright? So நம்ம second passage முடிச்சிட்டோம். ஸோ தேர்ட் பேசேஜ்க்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து டிரெக்ஷன்ஸ் இருக்கு. என்ன அந்த தேர்ட் பேசேஜ் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது பார்ப்போம். In the following passages, there are 5, 10, or 15 blanks, each of which has been numbered. These numbers are given below the passage, and against watch 5 words are suggested. Only one of them fits the blank appropriately. Find out the appropriate word and find the appropriate word for each blank. பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த 1, 2, 3, 4, 5ன்னு போட்டிருக்காங்க. அந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஒரு blank வரும். ஆல்ரைட்? ஸோ அந்த பிளாங்க்ல தான் உங்களுக்கு வந்து அந்த வேர்டை நீங்க ஃபில் பண்ணணும். ஆல்ரைட்? ஸோ பார்ப்போம். லாஸ்ட் இதில் பண்ண மாதிரியே தான் ஐம் கோனா ரீட் த ஹோல் பேசேஜ் அண்ட் தென்
I'll explain what the passage is. அதுக்கப்புறம் we'll look at the answers. Okay, so let's look at what the passage is. Trade liberalization is supposed to dash a country's income by inducing resources to move from less productive uses, as economists would say, utilizing competitive advantage. But moving resources from low productivity uses to zero productivity does not dash a country, and this is what happened all too often under IMF programs. Okay, it is easy to destroy jobs, and this is often the immediate impact of trade liberalization, as industries close down under pressure from the international competition. IMF ideology holds that now more productive jobs will be created as the old jobs that have been created behind protectionist walls are eliminated. But that is simply not the case. And few economists have believed in job creation at least since the Great Depression. It takes capital and resources uh, to create new forms of jobs. Okay, so in the particular passage la என்ன பத்தி பேசியிருக்காங்கன்னா trade liberalization, I'm so sorry, trade liberalization பத்தி பேசியிருக்காங்க. alright, என்னன்னு தெரியல, இன்னைக்கு வாய் கொஞ்சம் திக்குது. ஓகே, ஸோ ட்ரேட் லிபரலைசேஷனை பத்தி பேசும்போது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஈஸியா அந்த ட்ரேட்ஸ், அதாச்சும் அந்த கம்பெனிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஈஸியா ஜாப்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்றாங்க. அதாவது நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எக்கனாமிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த வேலையை விட்டு தூக்குறது வேஸ்ட். ஆனா அந்த ஜாப் கிரியேஷன், அதாச்சும் இன்னும் நிறைய பேர் வேலைக்கு எடுத்தா அவங்களுக்கு வந்து இன்கமும் இன்னும் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு சேலரி ஈஸியா கொடுக்கலாம் அப்படின்னு economists சொல்றாங்க. Alright, so that is basically the whole point of this particular passage. The whole points மூணு பாயிண்ட் தான் மெயினா. Alright, ஒன்னு trade liberalization, next இது ஜாப்ஸ் வந்து ஈஸியா தூக்குறாங்க, ஜாப்ல இருந்து பீப்புளை ஈஸியா தூக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட் நம்பர் 3, ஆனா அதுக்கு மாறா ஜாப் வந்து இன்னும் நிறைய கொடுத்தா அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய இன்கமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்ப்போம். ட்ரேட் லிபரலைசேஷன் இஸ் சப்போஸ் டு டேஷ் அ கண்ட்ரிஸ் இன்கம். ஓகே, ஸோ ட்ரேட் லிபரலைசேஷன் வந்து ஒரு கண்ட்ரியோட இன்கம் வந்து என்னவோ பண்ணும், அது என்ன பண்ணும் நம்மளுக்கு தெரியாது, அந்த பிளாங்க்ல தான் இருக்கு. ரைட், income by inducing resources to move from less productive uses, utilizing competitive advantage. From less productive uses அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன தெரியணும், அது வந்து ஒரு பெட்டரான திங்கா தான் ஆக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஸோ என்ன நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். argument, I'm so sorry, enhance, diversify, supplement and safeguard. Okay, so argument, enhance, diversify, supplement and safeguard. Okay, so trade liberalizationனால அவங்க வந்து ஒரு கண்ட்ரியோட இது வந்து எப்பவுமே ஸோ ட்ரேட் லிபரலைசேஷனா ஒண்ணுமே இல்லை, ட்ரேடை வந்து இன்னும் நிறைய வேலை வந்து அவங்க வந்து ஈஸ் பண்றாங்க. ஸோ ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாம ஆக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஆர்குமெண்ட்னா ஒண்ணுமே இல்லை, சண்டை போடுறது ஆர்குமெண்ட். அதுக்கும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் ராங். நெக்ஸ்ட், என்ஹான்ஸ்னா இன்க்ரீஸ் பண்றதுன்னு அர்த்தம். ரைட், இது வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். I'm not saying this is the option, but இது வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கலாம்னு தான் சொல்றேன். alright, next one, diversifyனா ஸோ ஒரு பாயிண்ட் இருக்கு. alright, ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஸோ இந்தியா இஸ் a diverse nation அப்படின்னு சொல்றாங்க. alright, ஸோ ஒரு பெரிய சர்க்கிள்ல வந்து
நம்மளுக்கு வந்து நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. சின்ன பாயிண்ட்ஸும் இருக்கு. அதே மாரி பெரிய, பெரிய பாயிண்ட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ டைவர்ஸ் அப்படின்னா, ஒரு சின்ன டாட் கூட இருக்கலாம். ஒரு பெரிய அ டாட் கூட இருக்கலாம். அப்படி நெறைய எக்கச்சக்கமான டிஃபரெண்டான டாட்ஸ். ஸோ இந்தியா இஸ் அ டைவர்ஸ் கண்ட்ரின்னு ஏன் சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட நெறைய ரிலிஜியன்ஸ் இருக்காங்க. நம்ம அ என்ன சொல்றது? இந்தியால வந்து நெறைய ரிலிஜியஸ் பீப்பிள் இருக்காங்க. ஸோ அ ஹிந்து, கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், ஜெயினிசம், சீக்கிசம், புத்திசம் அப்படி நெறைய ரிலிஜியன்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ அந்த மாரி ரிலிஜியன்ஸ் இருக்கிறதுனால தான் ஸோ நெறைய டிஃபரெண்ட் ரிலிஜியன்ஸ் இருக்கிறதுனால தான் டைவர்ஸ் நேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து ட்ரேட வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணா ஏதாச்சும் ஆகுமா? நோ. இன்கிரீஸ்‌க்கும் டைவர்சிஃபைக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். சப்ளிமெண்ட். சப்ளிமெண்ட்னா ஒரு சப்போர்ட் அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ ஆ இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஜிம்முக்கு போறாங்கன்னா, ரைட்? ஜிம்முக்கு வந்து எதுக்கு போவாங்க? பாடிய வந்து நல்லா ஃபிட் ஆக்க போவாங்க. ஸோ ஃபிட் ஆக்கும்போது, நம்மளுக்கு வந்து அப்படியே நம்ம சும்மா வொர்க் அவுட் பண்ணா மட்டும் ஃபிட் ஆவாது. அதுக்கு ஏதாச்சும் புரோட்டீன் எடுத்துக்கணும். ரைட்? ஸோ அந்த புரோட்டீன் இஸ் கால்ட் தி சப்ளிமெண்ட். ரைட்? ஸோ ஆ அந்த நம்ம வொர்க் அவுட் பண்றது நம்ம பாடி வந்து ஃபிட் ஆவறதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியலா இருக்குன்னா, தட்ஸ் கால்ட் தி சப்ளிமெண்ட். அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. சேஃப்கார்ட்னா உங்களுக்கே தெரியும். ஆ ஒரு விஷயத்த வந்து சேஃபா வச்சுக்கிறது. ரைட்? ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ என்ஹான்ஸ் இஸ் தி ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட். ஆ move from less productive uses, as economists would say, utilizing competitive advantage. But moving resources from low productivity uses to zero productivity does not dash a country. And this is what happened all too often under IMF programs. So, but moving resources from low productivity to zero productivity. ஸோ ஆ லோவா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்ததையும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 0 ப்ரொடக்டிவிட்டிக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ரைட்? ஸோ டஸ் நாட் டேஷ் அ கண்ட்ரி. என்ன பண்ணலாம்? டஸ் நாட் அது வந்து அ அந்த ஆல்ரெடி புரொடக்ஷன் வந்து லோவா இருக்கு. அது வந்து இன்னும் 0 ஆக்குனா, அந்த இது வந்து என்ன ஆகும்? இன்னும் குறையும். ரைட்? அது வந்து இம்ப்ரூவ் ஆகாது. கரெக்ட்டா? ஸோ என்ரிச் இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆ என்ரிச் கண்ட்ரின்னு எப்பவுமே வராது. பிகாஸ் என்ரிச்னா நம்ம ஒரு விஷயத்த, அதாவது ஒரு திங்க தான் நம்ம வந்து என்ரிச் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு கண்ட்ரிய வந்து என்ரிச் பண்ண முடியாது. ரைட்? ஸோ என்ரிச்னா இம்ப்ரூவ்ட் தான் அர்த்தம். ஆனா நம்ம வந்து என்ரிச்ன்றது ஒரு திங்குக்கு தான் வரும். ஒரு THING திங்குக்கு தான் வருமே தவிர ஒரு கண்ட்ரிக்கு வராது. ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். இம்பாக்ட். ஆ இம்பாக்ட் வரும். ஏன்னா, லோ புரொடக்டிவிட்டிலருந்து 0 புரொடக்டிவிட்டி ஆக்கும்போது, அது ஒரு இம்பாக்ட் குடுக்கும். ரைட்? ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் குடுக்கும். ஸோ, ஆனா இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டஸ் நாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, டஸ் நாட் இம்பாக்ட் அ கண்ட்ரி ஆகுமா? நோ. ஸோ, திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். இம்ப்ரூவ் அண்ட் குளோரிஃபை இம்பவரிஷ். இம்பவரிஷ்னா ஆ அந்த என்ன சொல்றது? அ பாவர்ட்டிக்கு தள்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இன்னும் அந்த சிட்யூவேஷன வொர்சன் ஆக்குறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, லெஸ் புரொடக்டிவிட்டி டூ 0 புரொடக்டிவிட்டி ஆக்குனா, சிட்யூவேஷன் வொர்ஸ் தான் ஆகும். ஆனா இங்க வந்து டஸ் நாட்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ, திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். குளோரிஃபைனா பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றது. ரைட்? ஸோ, ஆ குளோரி பாராட்டக்கூடிய விஷயத்துக்கும், சும்மா ஒரு இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ, இம்ப்ரூவ் இஸ் தி ஆன்சர். It is as simple as that. Moving on to the next one. IMFனா ஒண்ணுமே இல்ல. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்? I'll write it down if you want. You can take note of it.
இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இது வந்து யுஎன் ஆர்கனைசேஷன் கூட கொலாபரேட் பண்ண யுஎன் ஆர்கனைசேஷனோட ஒரு பார்ட் தான் இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்றது. இட் பேசிக்கலி டேக்ஸ் கேர் ஆஃப் த ஃபைனான்ஸ் செக்டர். அதாச்சும் ஒரு என்ன சொல்றது? ஒரு கண்ட்ரிக்கு வந்து இவ்ளோ மணி தேவைப்படுதுன்னா, அவங்க வந்து குடுப்பாங்க. பேசிக்கலி இன்டர்நேஷனல் பேங்க் அவ்வளோதான். ஆல்ரைட். So that is basically IMF. It is easy to destroy jobs, and this is often the immediate impact of trade liberalization as dash industries close down under pressure from international competition. என்னன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ மேனுஃபேக்சரிங். அவங்க வந்து மேனுஃபேக்சரிங்க பத்தி ஏதாச்சும் பேசியிருக்காங்களா இங்க? நோ. ஸோ மேனுஃபேக்சரிங்னா ஒரு விஷயத்த உண்டாக்குற ஒரு கம்பெனி அப்படின்னு அர்த்தம். ஸோ மேனுஃபேக்சரிங் இஸ் நாட் தி ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் வெல்தி. வெல்தி அப்படின்னா நல்ல ரிச்சா இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ ரிச்சா இருக்கிற கம்பெனி வந்து ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷன் ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் வந்தா அது எதுக்கு மூடணும்? இட்ஸ் ஆல்ரெடி ரிச். அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது? அந்த இது இருக்கும். லைக் அந்த ரிசோர்ஸஸ் இருக்கும் அவங்க கிட்ட. ரைட். ஸோ அவங்க வந்து அந் வெல்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் தி ரைட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் இன்எஃபிஷியன்ட். இன்எஃபிஷியன்ட்னா ஒரு என்ன சொல்றது? இந்த வேலைக்கு நீ வந்து தகுந்தவ இல்லடா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் பேசிக்கலி யூ நாட் சூட்டட் ஃபார் த ஜாப். ரைட்? ஆர் யூ கேனாட் டூ தட் ஜாப் ப்ராப்பர்லி. அவங்க வந்து ரொம்ப இன்எஃபிஷியன்ட்டா இருக்காங்க. அவங்க அந்த வேலை வந்து அவங்க சரியா செய்ய மாட்டாங்க. சரியா செய்ய முடியாது அவங்களால அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கும் இந்த சென்டென்ஸ்க்கும் நெறைய சம்மந்தம் இருக்கு. ஸோ திஸ் மைட் பி தி ஆன்சர். எனக்கு தெரியாது. ப்ரொடக்டிவ். ஸோ ப்ரொடக்டிவ்னா ஒரு விஷயத்த வந்து என்ன சொல்றது? நல்லா ப்ரொடியூஸ் பண்றது. அதாச்சும் நல்லா யூஸ்ஃபுல்லா ப்ரொடக்டிவா யூஸ் பண்றது. ரைட்? ஸோ அந்த மாரி ஒரு கம்பெனி வந்து எதுக்கு க்ளோஸ் பண்ணும்? ஆல்ரெடி ப்ரொடக்டிவா தான் அவங்க வந்து போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்ல இன்கம் வருது. நல்லா ஆ நல்லதா அவங்க போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து எதுக்கு இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ்னால க்ளோஸ் பண்ணும்? அவங்களும் க்ளோஸ் பண்ண தேவையில்ல. கரெக்ட்டா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் த ரைட் ஆன்சர். பார்மசூட்டிக்கல். பார்மசூட்டிக்கல பத்தி அவங்க ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? பார்மசூட்டிக்கல்க்கும் இந்த ஆ பேசேஜ்க்கும் சம்மந்தமே இல்ல. அவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் இன் ஜெனரல் தான் சொல்றாங்களே தவிர, எந்த இண்டஸ்ட்ரியுமே அவங்க வந்து இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோ, இல்ல இந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியோ அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே சொல்லல. ரைட்? ஸோ பார்மசூட்டிக்கல் இஸ் ஆல்சோ நாட் தி ரைட் ஆன்சர். ஸோ தி ரைட் ஆன்சர் இஸ் இன்எஃபிஷியன்ட். ஸோ ஓகே. ஸோ நம்ம வந்து இங்க ஆன்சர்ஸ் எழுதிருவோமா? ஓகே. நம்ம வந்து இங்க ஆன்சர்ஸ் எழுதிருவோம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னது? என்ஹான்ஸ். செகண்ட் ஆன்சர் என்னது? இம்ப்ரூவ். தேர்ட் ஆன்சர் என்னது? இன்எஃபிஷியன்ட். அது வந்து நம்ம கொஞ்சம் கீழ எழுதிப்போம். ஏன்னா ஸ்பேஸ் பத்தாது. ரைட். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். 4 அண்ட் 5 இன்னும் இருக்கு. என்ன சொல்றாங்க பாருங்க. Industries closed down under pressure from international competition இருக்கு முடிச்சிட்டோம். Next, IMF ideology holds that now more productive jobs will be created as the old dash jobs have been created behind protectionist walls are that have been created under behind protectionist walls have been are eliminated அப்படின்னு சொல்றாங்க. So more productive jobs will be created
as the old dash jobs. அது வந்து எலிமினேட் ஸோ ஓல்ட் ஜாப்ஸ் வந்து எலிமினேட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ சம்திங் நெகட்டிவ், ரைட்? ஸோ சம்திங் நெகட்டிவ் தான் நம்ம நம்ம வந்து ஆன்சரா இருக்கணும். நம்ம இப்போ எப்பவுமே பாசிட்டிவா இருக்காது. ஏன்னா ஓல்டா இருக்கிறது எப்பவுமே கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சொல்றாங்க பாருங்க. IMF ஐடியாலஜி ஹோல்ட்ஸ் தட் நவ் மோர் ப்ரொடக்டிவ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ will be created old dash jobs that have been created behind protections walls are eliminated. So eliminate பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்தை தான் அவங்க வந்து எலிமினேட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம வந்து நெகட்டிவான ஒரு ஆன்சர் தான் நம்ம தேடணும். எஃபெக்டிவ், லெட்ஸ் லுக் அட் தி ஆன்சர்ஸ். ஸோ எஃபெக்டிவ் அப்படின்னா ரொம்ப எஃபெக்ட் கொடுக்குற ஒரு விஷயம், ரைட்? ஸோ எஃபெக்ட் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம், அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயமே கிடையாது, ரைட்? ஸோ this is not the answer. Next, inefficient. Inefficient நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம், கரெக்டா? ஸோ this might be the answer. தெரியாது, but this might be the answer. Active, நீங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா நெகட்டிவான விஷயமா? பாசிட்டிவான விஷயம், ரைட்? அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க, ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ this is also not the answer. கன்ஸ்ட்ரக்டிவ், கன்ஸ்ட்ரக்டிவ்னா ஒரு விஷயத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ அவங்க வந்து என்ன என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, பில்ட் பண்றாங்க, அவங்க வந்து என்ஹான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து அவங்கள இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்கு இது பண்றாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். கமோடேட்டிங், கமோடேட்டிங் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம தாக்கு பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. லைக் அது வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ that is also not the right answer. So our answer is inefficient. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Please note down the answers. So next one பாருங்க. We'll start with this, but that is simply, yeah, okay. So but that is simply not the case, and few economists have believed in dash job creation at least since the Great Depression. ஸோ அவங்க வந்து முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, மோர் ப்ரொடக்டிவ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, மோர் ப்ரொடக்டிவ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, ரைட்? ஸோ will be created. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜாப் கிரியேஷன் வந்து நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பட் தட் இஸ் சிம்ப்ளி நாட் த கேஸ், அண்ட் ஃபியூ எக்கனாமிக்ஸ் ஹவ் பிலீவ்ட் இன் டேஷ் ஜாப் கிரியேஷன் அப்படின்னா நிறைய ஜாப்ஸ் கிரியேட் பண்ணணும், எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ அதுக்கு தகுந்த ஆன்சர் என்னன்னு நம்ம இப்ப பார்ப்போம். டெர்மினல், டெர்மினல்னா முடிகிற ஒரு விஷயம், ரைட்? ஸோ என்ன சொல்றது, ஸோ டெர்மினல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெர்மினல் டிசீஸ்னா அது வந்து கண்டிப்பா அந்த டிசீஸ் இருந்தா அவங்க வந்து இறந்துருவாங்க. ஸோ தட் இஸ் அ ஃபேட்டல் டிசீஸ், ரைட்? ஸோ டெர்மினல்னாலே ஃபினிஷிங் அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ டெர்மினலுக்கும் என்ன சொல்றது, நிறைய ஜாப்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். இன்சஃபிஷியன்ட், இன்சஃபிஷியன்ட்னா என்ன சொல்றது, நிறைய இல்லை அப்படின்னு அர்த்தம், ரைட்? தேவையான அளவு இல்லை அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. திஸ் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். விகரஸ், ஸோ இந்த விகரஸும் வோசிஃபரஸும் ஆல்மோஸ்ட் சேம் மீனிங் தான். ஸோ வோசிஃபரஸ்ன்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா வைல் ஸ்பீக்கிங், ரைட்? ஹிஸ் ஸ்பீச், ஹீஸ் அ வோசிஃபரஸ் ஸ்பீக்கர் அப்படின்னு நம்ம வந்து மனுஷங்களை தான் சொல்லுவோம், ரைட்? ஸோ ஒரு மனுஷன் வந்து இதெல்லாம் பண்றா, ஹீஸ் அ வோசிஃபரஸ் டாக்கர், ஹீஸ் அ வோசிஃபரஸ் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள தான் நம்ம வந்து வோசிஃபரஸ்ன்னு சொல்றோம், ரைட்? ஸோ with respect to other WRT, all right, with respect to humans, all right? So vigorous அப்படின்னா ரொம்ப ஹை இன்டென்சிட்டி. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே மீனிங் வந்து
high intensity. ஆல்ரைட். ரெண்டுத்துக்கு மீனிங் வந்து ஹை இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விகரஸ்னாலும் ஹை இன்டென்சிட்டி தான், ஓசிஃபரஸ்னாலும் ஹை இன்டென்சிட்டி தான். ஆனா ஓசிஃபரஸ்ன்றது நம்ம வந்து ஹியூமன்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். நம்ம வந்து வேற எதுக்கும் பேஸ் பண்ணி சொல்ல மாட்டோம். ரைட். ஸோ இது வந்து நம்மளோட ஆன்சரா இருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது. இது வந்து ஆன்சரா இல்ல. பிகாஸ் இது வந்து ஹியூமன் சம்மந்தப்பட்டது. அது ஆனா நம்ம பார்க்குறது ஜாப்ஸ பத்தி, நாட் ஹியூமன்ஸ். ரைட். ஸோ ஃபோர்த் இஸ் நாட் தி ஆன்சர். இன்ஸ்டன்டேனியஸ்னா உடனே 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 அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் நிறையக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ vigorous is our answer. Alright, it is as simple as that. எல்லாருக்குமே புரிஞ்சுதா? Okay, so let's go on to the next question. Okay, so passage number 4. In the passage a whole படிக்கிறேன், and then I'll tell you what the passage is about, and then we'll go on to the questions. With so much glass in buildings, cars, and the screens of mobile devices, it is dash why researchers would like to come up with transparent solar cells, which could dash electricity and top up batteries. Solar cells work by absorbing the photons in sunlight and converting them into electrons, which are gathered by electrodes to flow into a circuit. Most solar cells are dashed to absorb all the light they can to maximize their efficiency. So to look out of a window or to use a screen of a smartphone, a layer of solar cells has to let some light through. Yet the more cells, yet the more dash the cells, the less energy they dash, or at least that is how it works with traditional solar technology based on semiconducting materials such as silicon. ஓகே. ஸோ மெயினா இங்க வந்து என்ன பத்தி பேசுறாங்கன்னா, சோலார் செல்ஸ் பத்தி தான் பேசுறாங்க. ஸோ சோலார் செல்ஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்கும்? சோலார் செல்ஸ் வந்து என்ன பண்ணும்? அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ நம்மளோட இந்த மொபைல் ஃபோன்ஸ், நம்மளோட கார்ல, நம்மளோட பில்டிங்ஸ்லலாம் நமக்கு கிளாஸ் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு வராங்கன்னா, டிரான்ஸ்பரன்ட் இந்த சோலார் பேட்டரிஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களோட டெரஸ்லலாம் இருக்கும். சோலார் பேட்டரிஸ், வாட்டர் ஹீட்டருக்காக சோலார் பேட்டரிஸ் இது பண்ணாங்க. ரைட். ஸோ சோலார் அந்த சோலார் பேட்டரி, அந்த சோலார் செல்ஸே வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட் ஆக்க ட்ரை பண்றாங்க. டிரான்ஸ்பரண்ட்னா நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாத மாரி அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ டிரான்ஸ்பரண்ட் ஆக்க ட்ரை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், அது வந்து நம்மளோட கிளாஸ்லயே வைக்கலாம். ரைட். ஸோ கிளாஸ்லயே வச்சா அது வந்து சோலார் செல்லா ஆக்ட் பண்ணிட்டு, அது வந்து அந்த சன்லைட் வந்து எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து எப்பவுமே சார்ஜ் ஆயிருக்கும். ரைட். ஸோ நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட கார் எப்பவுமே சார்ஜ் ஆயிருக்கும். நம்மளோட பேட்டரிகள்லாம் தேவையே இல்ல நமக்கு. நம்ம கார் எப்பவுமே சார்ஜ் ஆயிருக்கும். நம்மளோட வீட்லலாம் எப்பவுமே எலக்ட்ரிசிட்டி இருக்கும். ஸோ தட் இஸ் பேசிக்கலி த எய்ம் ஆஃப் திஸ் பர்ட்டிகுலர் that is basically the motive of this particular passage. Alright. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேசேஜோட கான்டெக்ட் நம்மளுக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். Alright. So with so much glass in buildings, cars and the screens of mobile devices, it is dash why researchers அப்படின்னு சொல்றாங்க. It is ஸோ அதனால தான் researchers வந்து would like to come up with a transparent with transparent solar cells அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? Okay, let's look at the answers. Imperceptible, accountable, understandable, vulnerable, inevitable. Okay, so இங்க பாருங்க. With so much glass in buildings, cars, and the screens of mobile devices, it is dash why. So என்ன சொல்றது, நம்மளுக்கு வந்து புரியுது ஏன் அவங்க வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து இப்படி டிரான்ஸ்பரண்ட் சோலார் செல்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் சோலார் செல்ஸ் வந்து இன்வென்ட் பண்ண போறாங்க அப்படின்னு ஏன் அவங்க வந்து அந்த ப்ராசஸ் பண்றாங்கன்றது நம்மளுக்கு புரியுது. ரைட். ஸோ புரியுது, தட்ஸ் த வேர்ட். அதுக்கும் இதுக்கும் அதுக்கும் நம்மளோட ஆன்சர்ஸ்க்கும் என்ன மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இம்பர்செப்டபிள்,
இம்பர்செப்டபிள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வியூ பாயிண்டே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஒரு விஷன் இல்ல, ஒரு வியூ இல்ல. என்ன சொல்றது? ஸோ ஒரு டிபேட் எடுத்துக்கிட்டா அதுல வந்து ஒரு ஃபார் இருக்கும், ஒரு அகெயின்ஸ்ட் இருக்கும். ரைட்? ஆனா இவங்க வந்து நியூட்ரலா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ அதுக்கும் ஆ ஒரு வியூக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? 2மே ஆப்போசிட். ரைட்? ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். அக்கவுண்டபிள். அக்கவுண்டபிள்னா அவங்கள வந்து நம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? அவங்கள வந்து நம்பக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்புறதுக்கும், புரியறதுக்கும் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். கரெக்ட்டா? அது வந்து 2ம் ஒண்ணு இல்ல. நம்புறதும், புரியறதும் வேற வேற. கரெக்ட்டா? ஸோ அக்கவுண்டபிளும் நாட் தி ஆன்சர். அண்டர்ஸ்டாண்டபிள். அண்டர்ஸ்டாண்டபிள்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்டர்ஸ்டாண்டபிள்னா புரியுதுன்னு அர்த்தம். ரைட்? ஸோ திஸ் இஸ் திஸ் மைட் பி தி ஆன்சர். தெரியாது. வல்னரபிள். வல்னரபிள்னா ஒரு ஆள வந்து ஈஸியா ஏமாத்திடலாம். ஆர் ஈஸியா என்ன சொல்றது? ஆ ஈஸியா ஏமாத்திடலாம். தட் பெர்சன் இஸ் கால்ட் வல்னரபிள். ரைட்? ஸோ அவங்கள வந்து ஈஸியா ஏமாத்திடலாம்னா, அவங்க வந்து ரொம்ப வல்னரபிளா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கும் புரியறதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. நெக்ஸ்ட் இன்னெவிட்டபிள். இன்னெவிட்டபிள் அப்படின்னா, அது வந்து ஒரு தடுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இந்த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் தி வெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது இன்னொரு மில்லியன் இயர்ஸ் போனா கூட சன் வந்து ஈஸ்ட்ல தான் ரைஸ் ஆகும், வெஸ்ட்ல தான் செட் ஆகும். தட் இஸ் இன்னெவிட்டபிள். அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாத ஒரு விஷயம். சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு விஷயம். அது வந்து நம்ம தடுக்க முடியாத ஒரு விஷயம். கரெக்ட்டா? திடீர்னு திடீர்னு நம்ம சொல்லுவோம். சன் வந்து அ வெஸ்ட்ல ரைஸ் ஆயிட்டு ஈஸ்ட்ல வந்து செட் ஆகணும் அப்படின்னு சொன்னா நடக்குமா? நடக்காது. ரைட்? ஸோ தட் இஸ் தட் இஸ் a basic meaning of inevitable. So that is also not the right answer. The right answer is understandable. Okay? Going on to the next one. So sixth answer வந்து understandable நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். It is why researchers would like to come up with transparent solar cells which could dash electricity and top up batteries, which could absorb electricity ன்னு வரலாமா? Or which would create electricity? Because solar cells அதான பண்ணும். So solar cells வந்து சன்லைட் வந்து இது பண்ணிட்டு எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணும். So which could generate electricity ன்னு வரலாமா? இப்படி நெறைய ஆன்சர்ஸ் திங்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் பாருங்க. உனக்கு வந்து ஆன்சர் வந்துரும். ரைட்? இங்க பாருங்க. நான் சொன்னேன் பாருங்க. ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டின்னு நான் சொன்னேனா? ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதே மாரி நீங்க வந்து நெறைய ஆன்சர்ஸ் வந்து திங்க் பண்ணிட்டே இருந்து, பாசிபிள் ஆன்சர்ஸ் வந்து திங்க் பண்ணிட்டு, நீங்க வந்து இத சால்வ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். ரைட்? ஸோ ஜெனரேட் இஸ் த ரைட் ஆன்சர், நாட் கன்சியூம். கன்சியூம்னா எலக்ட்ரிசிட்டிய வந்து இழுத்துக்குதுன்னு அர்த்தம். ரைட்? எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். நாட் அது எலக்ட்ரிசிட்டி வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லல. யூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். கன்சியூமும் யூஸ் ஒன்று தான். ஸோ திஸ் இஸ் நாட் தி ரைட் ஆன்சர். ரிசீவ் அப்படின்னா வாங்குது அப்படின்னு அர்த்தம். ஆனா கிரியேஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் தி ரைட் ஆன்சர். டிரான்ஸ்மிட் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிரான்ஸ்மிட் இஸ் ஆல்சோ நாட் தி ரைட் ஆன்சர். ஜென்ரேட் இஸ் த ரைட் ஆன்சர். Okay, I hope everyone understood. Uh, let's go on to the next one. Okay. Solar cells work by absorbing the photons in sunlight and converting them into electrons, which are gathered by electrodes to flow into a circuit. Most solar cells are dash to absorb all the light they can to maximize their efficiency. Most solar cells are dash to absorb. So, most solar cells are tending to absorb, uh, are ready to absorb. அப்படி நிறைய இது இருக்கலாம். ரைட்? என்ன பண்ணலாம்? Let's look at the answers. Definite, easy, opaque, fluid, soluble. Okay. So, uh, most solar cells are dashed to absorb all the light they can maximize. They can uh, to maximize their efficiency அப்படின்னு சொல்றாங்க. Alright? So, பார்க்கலாம். டெஃபினட் அப்படின்னா அது வந்து கண்டிப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க.
ரைட்? ஆனா, இங்க வந்து எவ்ளோ முடியுமோ அவ்ளோ அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ அது வந்து அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு. ரைட்? ஸோ டெஃபினட் இஸ் நாட் தி ஆன்சர். ஈஸி. ஈஸி மைட் பி தி ஆன்சர் பிகாஸ் சோலார் செல்ஸ் வந்து அதான் பண்ணும். ஈஸியா அப்சார்ப் பண்ணும் லைட்ட. ஸோ தட் மைட் பி தி ஆன்சர். ஒபேக். ஒபேக் அப்படின்னா ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ரைட்? ஒரு பீஸ் ஆஃப் கிளாஸ். ரைட்? ஸோ இந்த கிளாஸ்லேருந்து நம்ம பார்த்தா அந்த சைடு தெரியும். ரைட்? ஸோ அது வந்து டிரான்ஸ்பரண்ட். அதுவே நம்ம இந்த மிரர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ மிரர்ஸும் கிளாஸ் தான். ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு சைடு மட்டும் தான் தெரியும். ஒரு சைடுல இருந்து பார்த்தா இன்னொரு சைடு நம்மளுக்கு தெரியாது. ரைட்? ஸோ தட் இஸ் கால்ட் ஒபேக். ஓகே. ஸோ ஒபேக் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். ஃப்ளூயிட். ஃப்ளூயிட் அப்படின்னா ஒரு வாட்டர் சம்மந்தப்பட்டமான விஷயம். லிக்விட் சம்மந்தப்பட்டமான விஷயம். ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் தி ரைட் ஆன்சர். சால்யுபிள். சால்யுபிள் அப்படின்னா அந்த சோலார் செல்ஸ்ல வந்து அந்த சன்லைட் வந்து என்ன சொல்றது? இப்போ நீங்க வந்து தண்ணீல வந்து உப்ப போட்டா கரைஞ்சிரும். தட் இஸ் பேசிக்கலி சால்யுபிள். அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ ஈஸி இஸ் ஆர் ஆன்சர். ஆல்ரைட். I hope everyone understood that. Let's go on to the next question. Yet, the more dash the cells, the less energy they dash, or at least that is how it works with traditional solar technology. More என்ன வரும்? ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த சிலிக்கான் அப்படிலாம் சிலிக்கான்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ சிலிக்கான்ன்ற மெட்டீரியல் வந்து இட்ஸ் அன் ஒபேக் மெட்டீரியல். அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு மெட்டீரியலே இல்லை. கரெக்டா? ஸோ செல்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா இருந்தா நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து லெஸ்ஸா கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? செல்ஸ் வந்து அந்த சிலிக்கான்னால சிலிக்கான் தான் மோஸ்ட் எஃபெக்டிவ். அந்த சிலிக்கானே வந்து ஒபேக். அதாச்சும் டிரான்ஸ்பரண்டா இல்லாத ஒரு மெட்டீரியல்னு சொல்லும்போது நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டா ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டோம்னா அது வந்து இன்னும் எஃபெக்டிவ் அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ரைட்? ஸோ விசிபிளா நோ. டிரான்ஸ்பரண்ட்னு சொன்னா திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஆல் தீஸ் ஆர் wrong. All right? It is as simple as that. Going on to the next one. The less energy they absorb or get, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேர்டா தான் இருக்கணும். Okay? All right. So 10th one. Reduce. Reduce அப்படின்னா ஒரு விஷயத்தை கம்மியாக்குது. Right? So this is not the right answer. Seduce is also not the right answer. Adduce is also not the right answer. Produce. Energy வந்து create பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. So produce is the right answer. All right? Okay. Thank you students. So எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். What is closed passage னா? This topic கொஞ்சம் tough தான். ஆனா when you practice it, it gets very easy. So thank you and all the best.